வணக்கம் குட்டீஸ். சின்ன கதையில பெரிய அறிவு மறைந்திருக்கும் உலகம் இது. நீங்கள் பார்க்கிறது உங்கள் சொந்த கதைகள் உலகம், ஸ்டோரி க்ளோரி. இன்று ஒரு புத்திசாலி மனிதரும் தில்லாலங்கடி குரங்குகளும் சேர்ந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்கப் போகிறோம். தயாரா? வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு காலத்தில் ஒரு தொப்பி விற்பவர் இருந்தார். அவர் கிராமமாக சுற்றி தொப்பிகள் விற்று வாழ்ந்தார். ஒரு நாள் சிவப்பு தொப்பிகள் நிறைந்த கூடை ஒன்றை தலையில் வைத்து காட்டுக்குள் நடந்து சென்றார். அன்று மிகவும் கடும் வெயில். அவர் மிகவும் சோர்வடைந்தார். அதனால் ஒரு பெரிய மரத்தின் கீழ் கூடையை தரையில் வைத்து படுத்து தூங்கிவிட்டார். அந்த மரத்தில் பல குரங்குகள் வாழ்ந்து கொண்டிருந்தன. தொப்பி விற்பவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது குரங்குகள் மெதுவாக கீழே இறங்கி கூடையில் இருந்த எல்லா சிவப்பு தொப்பிகளையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் மரத்தில் ஏறின. சில நேரம் கழித்து அவர் விழித்தார். கூடையை பார்த்தார். அதில் தொப்பிகள் இல்லை. மேலே பார்த்தார். அதிர்ச்சி! அனைத்து குரங்குகளும் அவரது சிவப்பு தொப்பிகளை அணிந்திருந்தன. அவர் மிகவும் கவலையாக இருந்தார். என்ன செய்வது என்று யோசித்தார். அப்போது திடீரென்று ஒரு புத்திசாலி யோசனை வந்தது. அவர் தனது தொப்பியை கழற்றி தரையில் எறிந்தார். குரங்குகள் அவரை போலவே செய்து அவர்களுடைய தொப்பிகளையும் கீழே எறிந்தன. உடனே தொப்பி விற்பவர் அனைத்து தொப்பிகளையும் விரைவாக எடுத்து மீண்டும் கூடையில் வைத்தார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் பயணத்தை தொடர்ந்து சென்றார். பலம் அல்ல, புத்திசாலித்தனமே பிரச்சனையை தீர்க்கும். குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? சரியான நேரத்தில் சிந்தித்தால் எந்த பிரச்சனையும் தீரும். இன்னும் பல அருமையான கதைகளுக்காக இப்போதே ஸ்டோரி க்ளோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பருக்கும் பகிருங்கள். அடுத்த புதிய கதையுடன் மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஸ்டோரி க்ளோரியில் மட்டுமே.